என்னடா dy/dx = 2xன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? சும்மா இது இன்றைக்கி தான் டிஃப்ரென்ஷியலை ஒழுங்காக கற்றுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதி பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஃபார்முலாலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நானே போட்டது. நம்ம வழக்கம் போல் பாலிடிக்ஸுக்கு வந்துடுவோம். ஆக்சுவலாக ஏடிஎம்கே டவுன் ஆகிட்டே போகுது. ஏன்னா அதுக்கு ஒரு மாஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் தெரியுது, கள நிலவரம் தெரியுது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்காமல் வெளில வந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? ஆக்சுவலாக பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் பிஜேபி ஒரு முதலை மாதிரி, அப்படியே ஒரு முதலை மாதிரி பிஜேபி வாயை பொழந்ததுன்னா அது எல்லாம் உள்ளே போயிடும். எல்லா பார்ட்டியும் உள்ளே போயிட்டு மாட்டிக்கும். அவர் முதல்ல வரைகிறேன் எல்லாத்தையும் உள்ளே விழுங்கிடும். எல்லா கட்சியும் உள்ளே விழுங்கிட்டு காலி பண்ணிவிடும். ஏடிஎம்கேவை பல வருஷமாக ஜெயலலிதா இறந்ததுலேருந்து விழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பிஜேபி முதல்ல. ஆனால் ஏடிஎம்கே அழகாக வெளில வந்துருச்சு. இதான் ஒரு ஏடிஎம்கேவோட சாதனை. ஆனால் தேர்தல் நிலவரம் அப்படி பார்த்தா வேதனை. ஏன்னா ஒரு இது இல்லாமல் இருக்குது. இவங்க இதை மாற்ற முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நான் சிலர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அது எப்படி நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது அன்பிலீவபிள் பர்சன். அவங்கள நான் அவங்களாலாம் முடியாது. நல்லா எடுத்து செய்கிற பர்சனாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ஏடிஎம்கே மறுபடியும் மீண்டு வந்துடும். வழி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தேவைப்படும் ஏடிஎம்கேக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை பப்ளிக்காக சொல்ல முடியாது இல்லையா? சும்மா சொல்கிறேன் நான். ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, மீண்டு வர்றதுக்கு இருக்குது, இடத்த பிடிக்கிறதுக்கும் வழி இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். மோடி இன்றைக்கி பேசினார் பாருங்க. மோடியை எல்லாருமே ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்லுவானுங்க இல்லையா? ஆக்சுவலாக மோடி ஃபாசிஸ்ட் கிடையாது. இதான் நர்சிசிஸ்டிக் ஐசி வரணும் லாஸ்ட்டாக இடம் பத்தில். நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. கூகுள் பண்ணி பாருங்கள். நர்சிஸ்டிக் டீக்கு அப்புறம் ஐசி வரும். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் மோடியோட பர்சனாலிட்டி. ஃபேசிஸ்ட்டுன்றது அதெல்லாம் ஹிட்லர் லெவலுக்கு இருந்தால் தான் ஃபேசிஸ்ட்லாம் வரும். இவர் ஹிட்லர் லெவலுக்கெலாம் கிடையாது. இந்த 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 லெவலில் தான் இருக்கிறாரு. இவருடைய இது நர்சிஸ்டிக் தான், ஃபேசிஸ்ட்டு கிடையாது. இவர் தன்னைத்தானே ஒரு பெருமையாக பேசக்கூடியவர். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அவர் அடுத்த பிரதமராக வரணும், வந்தால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அந்த மாதிரி பிஹேவியர். இதோட 2 வாட்டி பிஎம்மாக இருந்துட்டார். அப்போ காப்பாற்ற நாட்டை இவர் 3வது வாட்டி காப்பாற்ற போகிறதா சொல்கிறாரு. பார்ப்போம்.
அந்த பிஹேவியர், அதான் தன்னைத்தானே வந்து ஒரு இதாக காட்டுறது, அதுதான் நர்சிஸ்டிக் பிஹேவியர். அவர் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. பத்திரிக்கையாளர் சந்தித்தா தானே கேட்பாங்க, பத்திரிக்கையாளரை வந்து அவர் சந்திக்கிறதே கிடையாது. முதலாளிகளின் செல்லக்குட்டி மோடி வந்து முதலாளித்துவத்தோட செல்லக்குட்டி அவர். அம்பானி அதானிக்கெலாம் வந்து செல்ல பிள்ளையாக இருக்கிறாரு. இப்போ 22 கோடி மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க இந்தியாவில். இருபத்தி 22 கோடி பேர் வந்து வறுமையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவர் பேசவே மாட்டார். இது அவருக்கு வந்து ஆட்சிக்கு வரணும், முதலாளிகளை வந்து காப்பாற்றணும், அதுதான் அவரோட எண்ணமே. முதலாளிகள் வந்து இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அது தெரியும். தேர்தல் பத்திரம் வழியெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜெயிச்சு வந்தாருன்னா அவங்களுக்கு அது சேஃப்டியாக இருக்கும். அவர் தேவையான சட்டத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு. மக்களுக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவர் நாட்டெல்லாம் காப்பாற்றலாம் கிடையாது. அதுவாக அவனே காப்பாற்றிக்கிறானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. டேக் கேர், பை.